பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, ஹஜ்ரத் சல்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உமன் அஸ்கா சாயிமன், யார் ஒருவர் நோம்பாளிகளுக்கு நோம்பு நேரத்துல, இஃப்தார் நேரத்துல, நோம்பு திறக்கும் பொழுது தண்ணீரை கொடுப்பாரோ, ஊட்டுவாரோ, அருந்தச் செய்வாரோ, அப்படிப்பட்டவருக்கு சகாஹுல்லாஹு மின் ஹவுதி, அல்லாஹு தஆலா என்னுடைய ஹவுதிலிருந்து தண்ணீரை அருந்தச் செய்வான் கியாமத் நாள்ல. லா யஸ்மஉ, தாகமே ஏற்படாது, ஹத்தா யதுகுலல் ஜன்னத, அவர் சொர்க்கத்திற்குள்ள செல்லும் வரை என்பதாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே நோன்பாளிகளுக்கு நம்மால் முடிந்த பேரித்த கனிகள், தண்ணீர் விடறுகள், பாலுடைய கிண்ணங்கள், நோன்பு கஞ்சி, அதே போன்று விதவைகள் இருக்கிறார்கள், ஏழை எளியோர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ நிஸ்வான்கள் இருக்கின்றன, மதரசாக்கள் இருக்கின்றன, உலமாக்கள், எத்தனையோ ஏழைகள் இருக்கிறார்கள். அனைத்து முஸ்லிம் ஏழைகளுக்கும் நம்மால் முடிந்த அளவு தான தர்மங்கள், ஜக்காத்துக்கள், இஃப்தாருடைய ஏற்பாடுகள், சஹருடைய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பது இந்த மாதிரி ஹதீஸ் மூலமாக நமக்கு தெளிவு கிடைக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸ் இப்னு ஹுஸைமா பைஹகியில இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது. அடுத்த ஹதீஸ் நாம் பார்க்க இருப்பது, ஒரு ஹதீஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா 5 விஷயங்களை பிரத்யேகமாக ரமலான்ல கொடுத்திருக்கான், முந்தைய உம்மத்துல கொடுக்கல என்பதாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். ஊதியத் உம்மதி, என்னுடைய உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கின்றார், ஹம்ஸ ஹிசாலின், 5 விஷயங்கள். ஃபி ரமபான, ரமலான்ல, லம் துஅதஹுன்ன உம்மது கப்லஹும், இதற்கு முந்தைய உம்மத்திற்கு இது தரல. ஒன்று, நோன்பாளியுடைய வாய் வாடை கஸ்தூரியை விட நறுமணமாக இருப்பது. இரண்டாவது, கடலில் உள்ள மீன்கள் நோன்பாளி நோன்பு திறக்கும் வரை துவா செய்வது. இன்னைக்கு பல ஹஜரத்துங்க பல பேருக்கு துவா செய்யறாங்களோ இல்லையோ, ஆனா நம்ம என்ன பண்றோம், ஹஜரத்தை போயிட்டு துவா செய்கிறதுக்குன்னு கேட்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், நியாயமான நேர்மையான நல்ல உஸ்தாதுமார்கள் கண்டிப்பா செய்வார்கள். நீங்கள் கேட்டாலும் செய்வார்கள், கேட்காட்டிலும் செய்வார்கள். இதுதான் நிதர்சனமான யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. ஏனென்றால் உலமா பெருந்தரைகள், அல்லாஹுடைய ரசூலுடைய வாரிசுகள், வலிமார்கள். எனவே அந்த சிபத்தை கொண்டு இருக்கக்கூடிய உலமா பெருந்தரைகள், இமாம்கள், உம்மத் கேட்டாலும் சரி கேட்காட்டியும் சரி, உறவு கேட்டாலும் சரி கேட்காட்டியும் சரி, கண்டிப்பா செய்வாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்துக்காகவே கேட்டுக்கொண்டே இருந்தார். எது வரைக்கும்? கியாமத் வரைக்கும் வரக்கூடிய உம்மத்தினர்களுக்கு. எத்தனையோ பேர் அவர்கள் பார்க்கவே இல்லை, அவர்களுக்கெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சிருக்கிறாங்க. எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அல்லாஹு தஆலா இந்த உம்மத்திற்கு கடலில் உள்ள மீன்கள் துவா செய்யுமா நோன்பு திறக்கும் வரை? இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலா ரமலான்ல ஒவ்வொரு தினத்திலும் ஒவ்வொரு நாளிலும் சொர்க்கத்தை அலங்கரிக்கின்றான். நான்காவது விஷயம், ஷைத்தான்கள், அட்டூழியம் புரிகின்ற ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றன. ஐந்தாவது, கடைசி இரவில் அல்லாஹு தஆலா நோன்பாளிகளுக்கு அவர்களுடைய வெகுமதியை தருகின்றான். சஹாபாக்கள் சிலர் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், லைலத்துல் கத்ரா? இல்லை, கடைசி இரவு. எந்த இரவுல ரமலான் முடிகிறதோ அந்த இரவு என்பதாக சொல்லப்படுகிறது. கடைசி ரமலானுடைய கடைசி இரவு. பாருங்க, இபாரத்துல பாருங்க, ஹலூஃபு ஃபமிஸ் ஸாயிமி, நோன்பாளியுடைய வாய் வாடை, அத்யபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க், கஸ்தூரியுடைய வாடையை விட நறுமணம் உள்ளதாக இருக்கும். ஒன்று. இரண்டாவது, வதஸ்தக்ஃபிரு லஹுமுல் ஹீதானு, ஹீதான் என்று சொன்னால் மீன்கள். ஹீதான் தஸ்தக்ஃபிரு, மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கும். லஹும் ஐ லிஸ்ஸாயிமீன், நோன்பாளிகளுக்காக. ஹத்தா யுஃப்திரு, அவர்கள் நோன்பு திறக்கும் வரை, நோன்பு திறக்கிற வரைக்கும் கடலுடைய மீன்கள் நோன்பாளிகளுக்காக, இந்த உம்மத்துடைய நோன்பாளிகளுக்காக, அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, சிறார்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களாக இருந்தால் மட்டும் போதும், நோன்பாளிகளாக இருக்க வேண்டும். இதுதான் ஷர்த், நிபந்தனை.
அவர்களுக்காக துவா செய்து கொண்டே இருக்கின்றன கடலுடைய மீன்கள். இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், அல்லாஹு தாலா ஒவ்வொரு நாளும் அல்லாஹு தாலா அஸ்ஸவஜல் குல்ல யோமின், அல்லாஹ் அஸ்ஸவஜல் ஒவ்வொரு நாளும் முஸய்யின் செய்கின்றான், அலங்கரிக்கின்றான், சரிபடுத்துகின்றான், அதை சொர்க்கத்தை சொர்க்கமாக ஆக்குகின்றான். வெளிப்படையா என்னென்ன செய்யணுமோ செய்யறான் ஜன்னதஹு, அந்த சொர்க்கத்தை ஒவ்வொரு நாளும். மூன்றாவது விஷயம் இது. நான்காவது விஷயம், துஸஃபிது ஷயாத்தீனு, ஷைத்தான்கள், அட்டூழியம் புரிகின்ற ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றன. துஸஃபிது ஃபீஹி மரதத்து ஷயாத்தீன், ஃபீஹினா ஃபீ ரமதான, ரமலான்ல மரதத்து ஷயாத்தீன், அட்டூழியம் புரிகின்ற ஷைத்தான்கள் துஸஃபிது விலங்கிடப்படுகின்றன. அதனால அவங்க மற்ற மாதங்களில், மற்ற காலங்களில், மற்ற நாட்களில் மக்களை எந்த தீயதின் பக்கம் இழுத்து செல்கிறார்களோ அந்த தீயதை விட்டு அல்லாஹு தாலா இவர்களை விட்டும், அந்த ஷைத்தான்களை விட்டும் இவர்களை காப்பாற்றுகின்றார். இது நான்காவது விஷயம். ஐந்தாவது விஷயம், நான் சொன்ன மாதிரி கடைசி இரவுல அல்லாஹு தஆலா அது நோம்புக்கான வெகுமதியை தருகின்றான். வயுஃபரு லஹும் ஃபீ ஆখিরি லைலிஹி, ரமலானுடைய கடைசி இரவுல லஹும் லிஸ்ஸாயிமீன், நோம்பாளிகளுக்காக யுஃபரு, அல்லாஹு தஆலா பாவ மன்னிப்பை கொடுக்கின்றான், பாவங்களை மன்னிக்கின்றான் என்பதாக சொன்னார்கள். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத், பஸார், பைஹகி. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, இப்படிப்பட்ட ரமலான் இன்னும் சில நாட்களில் நமக்கு முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது. எனவே அதனுடைய ஒவ்வொரு நிமிடங்களையும், ஒவ்வொரு நொடிகளையும், ஒவ்வொரு நேரங்களையும், ஒவ்வொரு பர்லுகளையும், ஒவ்வொரு வாஜிபுகளையும், ஒவ்வொரு சுன்னத் முஸ்தஹப்களையும் நாம் பேணி பயன்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நம்மால் உணர முடியும், சந்திக்க முடியும். அந்த மாற்றம், அந்த உணர்வு தான் அல்லாஹு தஆலா நம்மை இந்த உலகத்தில் அனுப்பியதற்கான லட்சியமாக இருக்கும். எனவே நாம் நம்முடைய லட்சிய பாதையில் இந்த ரமலானில் நடப்பதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்துருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.